கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், நீ கேட்பதை கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன், உன் தேவைகளை தருவதற்காகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் பிரமாதமாக. இது எல்லாருக்கும் இந்த மெசேஜ் பொருந்தும். இந்த 3 சகோதரிகளுக்கும் அற்புதமாக பொருந்துகிறது. பாபா சொல்கிற விஷயம், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா, பிரமாதமாக சொல்கிறார். அந்த 3 சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள் 6 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு போனாங்க. அந்த H1 விசா முடிவதற்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்குது, பர்மனெண்ட் விசா வந்துடும் அப்படின்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு வந்தது. கணவருடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்தியா கிளம்பணும்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும்ல, மிகப்பெரிய அதிர்ச்சி அது. சகோதரி போய் டைரெக்டாக பாதங்களை பிடித்தது யாருடைய பாதங்கள்னா, பாபாவின் பாதங்களையும் மகாபிரியவரின் பாதங்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சகோதரி. என்ன அற்புதம் நிகழ்ந்தது! 2 மகான்களும் சேர்ந்து அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார் சகோதரியும் அவர் கணவரையும். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ரம்யா அவர்கள் 25 வருடங்களாக நான் மைசூரில் இருந்துட்டேன்னா, இப்போ திடீர்னு சென்னைக்கு வரோம், இங்கே எப்படிலாம் இருக்க போகிறோன்னு நினச்சேன். ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம் பிரமாதமாக இருந்ததுன்னா அமர்க்களப்படுத்திட்டார் அப்படிங்கிறாங்க சகோதரி. அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு பாபா பிரமாதப்படுத்தியிருக்காருங்க. சகோதரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல். அன்று வியாழக்கிழமை, பாபா நான் உங்களை எப்படி பார்ப்பது, உங்களுக்கு எப்படி அபிஷேகம் செய்வது, உங்கள் பிரசாதத்தை நான் எப்படி சாப்பிடுவது அப்படின்னா நாகசாய் பாபா தேடி வராரு கோயம்புத்தூரில். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை! அது மட்டும் இல்லை, சகோதரி ஷீரடிக்கு போகிறாங்க. ஷீரடியில் என்ன அற்புதம்! அற்புதம் மழை தான். ஷீரடியில் நம்ம நிறைய சகோதரிகளுக்கு அற்புதம் பார்த்துருக்கோம், ஆனால் நான் இந்த மாதிரி அற்புதம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே அற்புத மழையில் சகோதரி நனைய வைத்திருக்கிறார் பாபா. இதெல்லாம் இதற்கு கிடைத்த பரிசுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பியதற்காக கிடைத்த பரிசு. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன்னு பாபா அடிக்கடி சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை அப்படி நிரூபிக்கிறார் நமக்கெல்லாம். நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்கள், அதை நிரூபிக்கிறார் பாபா. அதற்காகத்தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைத்திருக்கிறார். இந்த 3 சகோதரிகளின் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதையும் நான் இப்போ எபிசோடில் சொல்லிட்டு வரேன். லைக் நிறையா வர 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 யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன்ஸில் அந்த ப்ரோக்ராம் பிரமாதமாக வைடாக போகும். அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்யும். பாபா சொல்கிறார் இல்லையா, அற்புதங்கள் நிகழ்ச்சி கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் இல்லையா, அந்த புண்ணியம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறேன் நான். அடுத்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை அதை சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா, 7ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி இல்லைங்களா, 6/7 தேதி விநாயகர் சதுர்த்தி. நமக்கெல்லாம் தெரியும், அற்புதமான விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் அன்றைக்கி இன்னொரு சிறப்பு, பிரமாதமான சிறப்பு, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய ஜெயந்தி இல்லையா, சித்திர நட்சத்திரம். அற்புதமாக அதற்காக சுந்தர் சாய் அண்ணா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, 7ஆம் தேதி அன்றைக்கி திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரான்னு ஒரு சாண்டிங் ரிலீஸ் ஆகுது, அதையும் வீட்டில் ஒலிக்க விடுங்க. இதெல்லாம் சிறப்புனா, நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்து 106 ஆண்டுகள் ஆகிறது அந்த விநாயகர் சதுர்த்தியோட. இந்த விநாயகர் சதுர்த்தியோட அது என்ன பொக்கிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. 106 வருடங்களுக்கு முன்னால் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நிறைவுற்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக அந்த 159வது ஸ்லோகத்தில் தாசர் மகராஜ் சொல்லியிருப்பார். சக ஆண்டு அப்படின்னு சொல்லி 1918 விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த அற்புதமான துதி நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த நாள். அதனால் அந்த நாளில் காலையிலிருந்து மாலைக்குள்ளே உங்களால் எப்போ முடியுமோ ஒரே ஒரு முறை சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. இது 2ல் ஒன்று செய்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரியின் அருளையும் பாபாவின் அருளாசிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள். சகோதரி என்கிட்ட பேசும்போதே சந்தோஷமாக பேசினாங்க.
அண்ணா பாபாவும் மகா பெரியவரும் அற்புத மழையில் என்னை நினைய வைத்தார்னு சொன்னாங்க. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், பாபா நம்முடன் தான் இருக்கிறார். மகா பெரியவரை தான் சொல்கிறார், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், நான் இருக்கேன், கவலைப்படாதேன் பார் மகா பெரியவா இல்லையா. பாபா என்ன சொல்லுவார், யாம் இருக்க பயமேன் அப்படிம்பார் இல்லையா. இதெல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள் இந்த 2 மகான்களும். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியும் கணவரும் 6 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்கா போகிறாங்க கணவருடைய வேலை நிமித்தமாக. இந்த H1 விசான்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த விசா 6 வருடங்கள் இருக்குமா. அதன் பிறகு பர்மனெண்ட் விசா கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த விசா முடிவதற்கு 5 மாதங்கள் இருக்கிறது. சரி, நமக்கு பர்மனெண்ட் விசா வரப்போது, பசங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நாங்கள் இருக்கும்போது கணவரின் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வருகிறது. உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்தியா கிளம்பலாம், உங்களுக்கு 2 months டைம் கொடுக்குறோம். அந்த கிரேஸ் டைமர் ஒன்று கொடுக்குறாங்களே, அந்த 2 மாத டைம், நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பி நீங்கள் கிளம்பணும் நீங்கள் அப்படின்ட்டாங்க. மனதிற்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. சகோதரி சரணடைந்த இடம் பாபாவின் பாதம், மகா பெரியவரின் பாதம். 2 பாதத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் 2 பேர் தான் அற்புதம் நிகழ்த்தணும், எனக்கு தெரியாது. நான் இன்னிலிருந்து சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 108 முறை நான் டெய்லி பாராயணம் செய்வேன். அப்போது பாபா சகோதரிக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார், வேல்மாறல் படி அப்படிங்கிறாரு. சகோதரி அற்புதமாக வேல்மாறல் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நான் தான் சொல்கிறேன், நான் படிக்க முடியலன்னா கேட்டுருங்க, அதுவும் 2 ஈக்குவல் தான், ஓகேங்களா. அது பண்ணிடுறாங்க. மகா பெரியவரின் பாதங்களையும் பிடிச்சிக்கிறாங்க. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா சகோதரி சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. 30 நாட்கள் ஓடிவிட்டது. ஆகா, 30 days போயிடுச்சுன்னா 30 days தான் இருக்குது. அம்மா இங்கே உள்ள பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சிடலாம், நம்ம நான் டிக்கெட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம இந்தியா போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். இப்போ அங்கே போய் எல்லாத்தையும் நான் புதுசாக ஆரம்பிக்கணும் பாபா, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு அற்புதம் நிகழ்த்துங்கள். அப்போ கணவர் சொல்கிறாரு, நியூ ஜெர்சியில் மகா பெரியவா ஆலயம் இருக்குது, அங்கே போய் தரிசனம் பண்ணுவோம். அப்போ சகோதரி சொன்னாங்க, நான் வேல்மாறல் படிச்சுக்கிட்டு வரேன், மெரிலாண்டில் முருகன் ஆலயம் இருக்குது, அங்கேயும் போகணும் அப்படின்னாங்க. சரி, 2 இடத்துக்கும் போவோம். 2 இடத்துக்கும் அற்புதமாக போய் பிரமாதமாக தரிசனம், கண்ணீர் மல்க கோரிக்கை, இத்தனையும் நடக்குது. காரில் வரும்போது ஒரு ஃபோன் வருது, கணவர் அட்டன் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கம்பெனியிலேருந்து அவருக்கு அழைப்பு. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த H1 விசா 5 மாதம்லாம் இருக்கும்போது யாரும் வேலை தரமாட்டாங்களாம். ஏன்னா அது 1 year இருக்கணுமா, அப்போ தான் அந்த வேலை கிடைக்குமா. ஸோ நம்ம பாபாட்ட சொல்லியிருக்கோம், மகாபெரிவாட்ட சொல்லியிருக்கோம், என்ன அற்புதம் நிகழ்ப்போதுன்னு தெரியல. இருந்தாலும் கணவர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஊருக்கு போகிற ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்படி நாட்கள் நான் 10 நாள் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சகோதரி சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வாமா என்றார். சகோதரி பாபா ஆலயத்துக்கு போகின்ற வழியில் ஒரு பிரார்த்தனையை பாபாவிடம் வைக்கிறார்கள். பாபா, நான் இப்போ ஆலயத்துக்கு வருவேன், நீங்கள் எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த அமெரிக்காவில் தான் இருப்போம், அது உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஆலயத்துக்குள் நுழையிறாங்க. நேராக பாபா கிட்டே போகிறாங்க, கைகளை கூப்பி வணங்குகிறார்கள், கண்களை மூடி இருக்கிறார்கள். அம்மானு ஒரு குரல். கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிரீஸ்ட் எதிர்க்க நிற்கிறார். அவர் கையில் ஒரு தேங்காய். அம்மா, இது நேற்று கலச பூஜை பண்ணோம், அந்த கலசத்தில் வச்ச தேங்காய், இந்தாங்க, இது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு. சகோதரி கண்களில் கண்ணீர். இப்போ பாபா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார், நீங்கள் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஆலயத்தை வலம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா கணவர் சந்தோஷமாக இருக்கார். என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கண்ணா? அம்மா, நம்ம இன்றைக்கி காரில் வரும்போது ஒரு கம்பெனி பேசுனாங்க இல்லையா, அவங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்கேன். அதான் எனக்கும் தெரியலம்மா, இது உண்மையிலே மிராக்கிள் தான், அது மகான்கள் செய்த ஒரு மாபெரும் மிராக்கிள்னு சொன்னார். நேர சகோதரி ஓடி போனாங்க. ஓடி போய் வீட்டில் இருக்கிற மகா பெரியவருக்கும் பாபாவிற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். ஆனால் இந்த மாதிரிலாம் நிகழ்வது மிகப்பெரிய அதிசயம் என்ன அது. ஏன்னா 5 மாதம் தான் இருக்குது எங்களுக்கு விசா முடிகிறதுக்கு. எப்படி இந்த வேலை கிடைத்ததுன்னு பார்த்தா, பழைய கம்பெனி அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்களாம் 1 year எக்ஸ்டென்ஷனு. அது இப்போ எலிஜிபிள் ஆகிட்டாங்க இவங்க. ஸோ அதனால் அற்புதமாக கணவருக்கு வேலை கிடைத்ததுன்னா, அது மட்டும் இல்லைன்னா நாங்கள் புது இடம் போடுறதுக்கு அங்கே உடனே வீடும் கிடச்சி, என் மகன்களுக்கு அங்கே இம்மீடியட்டாக சீட்டும் கிடச்சி ஸ்கூலில். இது எல்லா அற்புதங்களையும் 2 மகான்களும் பிரமாதப்படுத்திட்டாங்கண்ணா. இப்போ சகோதரியோட டிபிலே நம்ம சேனலில் கொடுத்தோம் இல்லையா ஒரு ஃபோட்டோ, மகா பெரியவரும் பாபாவும் அதுதான் வச்சுருக்காங்க.
ஆனால் 2 பேரும் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தாருங்கண்ணா. நம்பிக்கையோடு செய்யும்போது இவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. சகோதரி சொல்கிறாங்க, அதான் உண்மை. பாபா என்ன சொல்கிறார்? உன் தேவைகளை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன்கிறார். நம்முடைய தேவைகள் நியாயமானதாக இருந்தால், நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார்கள். 2 மகான்களும் ஒரே வேவ்லெங்த் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் நான் இவ்வளோ நாளாக பாபா கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு மகாபிரியரை கும்பிடலான்னு இருக்கேன். சில பேர் நான் இவ்வளோ நாள் மகாபிரியை கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் பாபாவை கும்பிடலான்னு இருக்கேன். கும்பிடுங்க, தாராளமாக கும்பிடுங்க. எல்லா மகான்களும் ஒன்று தான். எல்லா மகான்களும் ஒரே வேவ்லெங்த் தான். மகான்களில் பேதம் பார்க்காதீர்கள். பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு இல்லையா? இந்த அற்புதம் சகோதரிக்கு மட்டும்தான் நிகழ்மான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்பிக்கையோடு அவர்களின் பாதங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். நமக்கு அற்புத மழை தான் பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதே போல் பாபாவின் பாதத்தை இறுக பற்றி கொண்ட ஒரு சகோதரிக்கு எவ்வளோ அற்புதம் பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, ரம்யான் பேர். சகோதரி 25 ஆண்டுகளாக மைசூரில் இருக்காங்க. இப்போ சென்னை வரப்போகிறாங்க. இப்போ திடீர்னு சென்னைக்கு வரணுன்னா ஒரு சின்ன கலக்கம் இருக்குது. எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், ஒன்றும் புரியல சகோதரிக்கு. சரி நம்ம கிளம்பி வருவோம், பாபா இருக்கார். நேராக பாபாட்ட போய் நின்னாங்க. பாபா நீங்கள் தான் கூட இருக்கணும், எனக்கு பாதுகாவலனாய் நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. பாபா தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேங்கிறார் இல்லையா. அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். சகோதரி இங்கே சென்னையில் வந்து வீடு பிடிச்சாச்சு, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சகோதரிக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. வந்து எட்டி பார்த்தா ஒரு பைரவர் நிற்கிறார் ஜம்முன்னு. சரி ஏதோ ஒரு தெருவில் இருக்கிறவர் போல் இருக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிஸ்கட்டை போட்டாங்க. சகோதரி உள்ளே போயிட்டாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அந்த பைரவர் நகர்ற வழியாக இல்லை, அங்கேயே தான் இருக்கார். சில நேரம் டிஸ்டர்பன்ஸாக கூட இருந்தது. நான் கோபத்தில் கூட துரத்தி விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை நான் பாபாயினை உட்காந்து பிரார்த்தனை செய்யும்போது யோசிக்கிறேன், நம்ம மைசூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு விஷயம் சொன்னமே பாபாட்ட. பாபா எனக்கு நீங்கள் பாதுகாவலனா இருங்கன்னு நான் சொன்னேனே, அதுதானே வந்து உட்காந்துருக்காரு, நம்ம துரத்துறோமேன்னு சொல்லிட்டு நேராக வெளியில் ஓடி போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கையெடுத்து வணங்கி பாபாவுக்கு நன்றி சொன்னேன்னா, பாபாவிடம் நம்ம கேட்கின்ற கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் உடனே நிறைவேற்றி வைப்பாருங்கிறதுக்கு தான் உதாரணம் இல்லையா. பாதுகாவல்னாக வாங்க பாபா, ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கார் வீட்டு வாசலில். சகோதரி நிகழ்ச்சியோடு இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதான் உண்மை. எந்த ரூபத்தில் வேணாலும் வருவேங்கிறார் இல்லையா பாபா. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ரூபத்தில் உன்னுடன் இருப்பேன், இதுதான் பாபா சொல்கிறது பாருங்கள். அதே போல் சகோதரி ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான வேண்டுதல். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, நம்ம சேனலில் நிறைய அற்புதங்கள் பார்ப்பேன். பாபா இந்த கலர் ட்ரெஸ்ஸில் வாங்க, அந்த கலர் ட்ரெஸ்ஸில் வாங்க, பாபா எனக்கு மஞ்சள் கலர் பூ கொடுங்க, ரெட் கலர் பூ கொடுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு கோவம் வரும், ஏன் பாபா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்று பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது பாபா இந்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் இப்போ உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், எனக்கு மலர்கள் கொடுங்க அப்படின்னு நான் என்ன அறியாமலே வேண்டிக்கிறேன்னா, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னடா நம்ம இதுக்கு அகேன்ஸ்ட் ஆச்சு, எப்படி நம்ம இந்த வார்த்தையை வேண்டிக்கிறோம். சரி இதுவும் பாபா தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட வைத்தியநாத சாய் பாபான்னு இருக்கு, அந்த ஆலயத்துக்கு போனேன்னா, அந்த ஆலயத்துக்கு போய் க்யூவில் நிற்கிறேன். கிட்ட போயிட்டேன், பாபாட்ட கையெடுத்து வணங்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரீஸ்ட் ஒரு கொத்து மலர்கள் அள்ளி என்கிட்ட கொடுத்து பாபா கொடுக்க சொன்னார்னு கொடுக்குறாருண்ணா. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுண்ணா எனக்கு. ஏன்னா நான் வீட்டில் கேட்டது பாபா இவர்கிட்ட சொல்லிட்டார் பாருங்கள், ப்ரீஸ்ட்டுக்கிட்ட. ரம்யா வர அவளுக்கு மலர் கேட்டிருக்கா, நீ கொடுன்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு அன்பு கருணை இல்லைங்களா. அதுதாங்க பாபா, நம்ம அப்பா இல்லையா, பிரமாதப்படுத்துகிறாரு பாருங்கள். ஜம்முனை நீ என்ன கேட்ட, பூதானே கேட்ட, இந்தா உனக்கு ஒரு கொத்து கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாரு. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா இதோடு நிற்கலைன்னா நான் மீண்டும் இதே போல் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வேண்டுதலுக்காக இன்றைக்கி வியாழக்கிழமை பாபா நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் வரணும், நான் இப்போ ஆலயத்துக்கு வருவேன், நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு நான் ஆலயம் போகிற வரைக்கும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா மனித மனம் தானே, இது நடக்காமல் போயிடுச்சுன்னு என்ன நினச்சோம். ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு தெய்வத்திடம்னு நம்ம யோசிக்கலை. சகோதரி அப்படி வந்து அந்த படி ஏறி கோயிலுக்குள்ளே போகிறாங்க, கண்களில் கண்ணீரோடு கிட்ட இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பாபா எல்லோ ட்ரெஸ்ஸில் பிரமாதமாக தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். சமாதியில் மேலேயும் எல்லோ ட்ரெஸ்ஸு, அங்கே பாபாவும் எல்லோ ட்ரெஸ்.
சிம்மாசனத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். நேர போய் பாபா வணங்கிட்டு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, பல்லக்கு கிளம்பும்போது வந்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கன்னாங்க. பல்லக்கில் போய் பார்க்குறேன்னா பல்லக்கில் இருக்கிற பாபாவும் எல்லோ ட்ரெஸ். எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பாபா கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நான் இந்த காட்சி கொடுத்தது, இந்த மலர்கள் கொடுத்ததெல்லாம் விட நான் என்ன வேண்டிக் கொண்டேனே அதை நிறைவேற்றி கொடுத்தார். அதுக்கு தானே அந்த தரிசனமே கொடுக்குறார் இல்லைங்களா? நீ மலர்கள் கேட்டால் ஏதோ ஒரு கோரிக்கையோடு தான் கேட்கிறோம். அந்த மலர் அவர் கொடுத்துட்டார்னா அது நிச்சயமாக நடக்கும் என்பது தான் பொருள். அதே போல் பாபா எல்லோ ட்ரெஸ்ஸில் வாங்க, ரெட் ட்ரெஸ்ஸில் வாங்க, ப்ளூ ட்ரெஸ்ஸில் வாங்க, பிங்க் ட்ரெஸ்ஸில் வாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்கு அவர் பிரமாதமாக பதில் கொடுக்குறார். அந்தந்த கலர் ட்ரெஸ்ஸில் வந்து என்ன அர்த்தம்? நீ என்ன வேண்டிக்கிட்டே அது நடக்கும். அதான் உண்மை இல்லையா? இல்லை உடனே நடக்கலை, அதெல்லாம் இல்லை, நடக்கும். அது என்றைக்குங்கிறத பாபா தான் முடிவு பண்ணுவார். அதுதான் பாபா பிரமாதப்படுத்துவார். அதே போல் அம்மாவுக்கு தொடர் இருமல்னா, வயதானவங்க இருமுனா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இங்கெல்லாம் வலிக்கும், 2 பக்கம் வலிக்கும். பாவம், வயது மூப்பின் காரணமாக அது இருமுறதுங்கிறதே மிகப்பெரிய சிரமமான விஷயம். நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். டாக்டர் ஒரு மைல்டு டோஸ் தான் கொடுக்க முடியும்ட்டார். கொடுத்தாச்சு. எனக்கு அப்போ தான் நம்ம சேனலில் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அதை குடிங்க, சரியாக போகும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய சகோதரிகளுக்கு சரியாகவும் போயிருந்தது. நான் அதே இதை பாபாட்ட சொல்லிவிட்டு இப்போ நான் அம்மா கொடுக்க போகிறேன், நீங்கள் சரி பண்ணி விடுங்க பாபான்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன். அற்புதமாக குணமாச்சுன்னா, பூரண குணமடைந்தார்கள் தாயார். அதான் உண்மை. நம்பிக்கையோடு பிரார்த்தனையை நிறைவேற்றும் போது அந்த பிரார்த்தனைக்கு பாபா பதிலாக வருவார். அவர் தான் சொல்கிறாரு, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறாரா இல்லையா? அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டாரா? பிரமாதமாக செய்வார். அவர் நம்மை கண்காணிக்கிறாருங்கும் போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அது. பாபா பார்த்துட்ருக்காருங்கிறது சாதாரண விஷயமா? அதுவே நமக்கு குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? பிரமாதம். இப்போ நம்ம 2 அற்புதங்கள் பார்த்தோம். இப்போ பாருங்கள் 3வது அற்புதம், பிரமாதமான அற்புதம். பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு நாகசாய் பாபா தேடி வர்றார் ஹாஸ்பிட்டலுக்கு. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இல்லைங்களா? அது பாருங்கள், அந்த மிராக்கிள் பிரமாதமாக இருந்தது. அடுத்த சகோதரி ஷீரடி போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம ஞானசாய் பாபா துனி பூஜை முடிஞ்ச உடனே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இன்று வியாழக்கிழமைங்கிறதுனால நமக்கு அருளை வாரி வழங்கும் அற்புதமான துனி பூஜையின் தரிசனம். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். இந்த துனி பூஜையை அற்புதமாக தரிசனம் செய்யுங்கள். உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்று பாபா அற்புதம் நிகழ்த்துவார். வாங்க இப்போ நம்ம துனி பூஜையை தரிசனம் செய்வோம். இது கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவிஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்தயர்த்தமரோக தினகாத்திரகாசித்யர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாகியகார்த்திகம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில்துவாரே அனுகிரக பிராப்தியர்த்தம் காரிய ஆனுகூல்யதா பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவிந்தஜோ சதான மத்திய கரிஷ்யாமः சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். தத்வாதீதம் ககனசதுருஷம் தத்வமக்தியாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீக் சாட்சிபூதம் சாயீநாதம் திரிகுணரடிதம் சத்குரும் தம் நமாமி. ஓம் சாயிநாதாய நமः. ஓம் தத்தஸ்வரூபாய நமः. சச்சிதானந்தாய நமः. ஓம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகாய நமः. அகண்ட சச்சிதானந்தாய நமः. ஓம் அகில ஜீவவஸ்தலாய நமः. ஓம் அகில வஸ்து விஸ்தாராய நமः. அக்பாராண்ய அபிவந்திதாய நமः. ஓம் அகிலாசேதான விட்டாத நமः. ஓம் அகில வேதசப்ரியாய நமः. அகிலாண்ட ஸ்வரூபி பிண்டே பிண்டே விருட்டிதாய நமः. அக்ரண்யாய நமக அகரிய பூமனே நமக அகணித குணாத நமக அசௌகசன் நிவர்தினே நமக சிந்த மகிம்னே நமः. சலாய நமः. அச்சுதாய நமः. ஜாசத்ரவே நமः. அஜ்ஞான தீராத நம சமாஜ நமக அஜன்மஸ்திதிநாசகாஜ நமः. அணீமாதி விபூஷிதாஜ நமः. அத்யுன்யத துனி ஜ்வாலா மாத்பை பணிவர்தகாஜ நமः. அத்யுல்பண மகாசாத பக்தசுக்ரை நமः. தீவிரதவஸ்தாய நமः. தினம்பண ஸ்வாபகாஜ நமः. அன்னதான சதானிட்டாஜ நமः. தீவிபூஷே சுபுகே நமः. அத்ருஷ்ய லோகசஞ்சாரிணீ நமः. துருட்டபுரதர்ஷித்ரே நமः. அத்வைதானந்த தத்வஞானாத நமः. அத்புதானந்த சக்ரே நமः. அதிஷ்டானாய நமः.
அதர்மேரதிரியே நம அதியஜ்ஞாய நம அதிபூதாய நம அதிதெய்வதாய நம அத்தக்ஷகாய நம ஆனந்தாய நமக அனந்தநாம்னே நமக அனந்தகுணபூஷணாத நமக அனந்தாச்சாரிய வித்யாய நம அனல்காதி மானிதாத நம அனவரத சமாதிஸ்தாதாத நம அநாத பரிரக்ஷகாய நம அனன்ய பிரேம சம்ருஷ்ட குருபாதவிளானகிருதே நம அநாதிருஷ்டசித்தயே நம அனாமயபயப்பிரதாத நமக அநாதிமத் பரபிரம்மணே நமக அநாகத திவாகராய நம அனிமேஸ்தவபுஷே நம அனுகிரகமூர்த்ததே நமக அனுவர்த்தித வெங்குஷாய நமக அநேக திவ்யமூர்த்தயே நமக அநேக புததர்ஷனாத நமக அநேக ஜன்மம் பாபம் ஸ்மிருதி மாத்திரேன ஹாராத நமக அநேக ஜன்ம விருத்தாந்தம் கவிதாதார முதிரதை நமக அநேக ஜன்ம சம்பிராப்த கர்ப்பபந்த விதாரணாத நமக அநேக ஜன்ம சம்சிக்தி சக்தியான சுரபதே நம அந்தர்பகிஸ்த சர்வாத்திர வியாப்த அகிலச்சராதராத நம அந்தர்கிருதய ஆகாசாத நம அந்தகாலேபி ரக்ஷகாத நம அந்தர்யாமினே நம ஓம் ஸ்ரீபுரவாசினம் கருணாமூர்த்திஸ்வரம் சர்வரோக தோஷ வியாதி நிவாரணம் ஞானசாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்திரஸ்து ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவம் சச்சிதானந்த ஸ்வரூப சாயிநாத மகாகுருவே நமः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அற்புதமான துனி பூஜையின் தரிசனம். பாபா நமக்கு அருளாசிகளை வழங்குவது உறுதி சத்தியம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த சகோதரி பொள்ளாச்சியில் இருக்காங்கன்னு சொன்னேன். சகோதரி வீடு தேடிக்கிட்டு இருக்கும்போது பாபாவின் ஆலயத்தின் பக்கத்துலேயே வீடு கிடைக்கிது. அப்போது எப்படி அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க. வா நீ என் வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கிட்ட உன் வீடு வந்துடு வா அப்படி ஜம்முன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கிட்டே கொடுத்துட்டாருன்னா நான் நினைக்கும் போதெல்லாம் போய் அங்கே போய் கும்பிடுவேன். நான் ஒரு முறை ஆலயத்துக்கு போகும்போது பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். பாபா நான் ஷீரடிக்கு வரேன்னு என்னை கூட்டிகிட்டு போங்க, ஷீரடிக்கு வரேன்னு கூட்டிகிட்டு போங்க. இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கும் ஆலயத்துக்கு வந்தேன். பாபாக்கிட்ட மிகப்பெரிய கோரிக்கையான என்னுடைய கோரிக்கையை வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் டிவியில் ஷீரடி லைவ் மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குற விஷயம் கோபுரம் டிவி, உங்களுடைய நிகழ்ச்சிகள் நான் பார்ப்பேன் நான் ரெகுலராக. இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். கணவர் வந்தார். உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னாரு. நான் என்னவாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் எல்லாமே யோசிக்கிறேன். புடவையாக இருக்குமா அதாக இருக்குமா எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். கணவர் சொன்ன விஷயம் நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இப்போ தானே பாபாட்ட கேட்டோம் இல்லையா, கேட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, பாபா உடனே சேங்ஷன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். நாங்கள் ஜம்முன்னு ஷீரடியில் போய் இறங்கினோன்னா, ஷீரடியில் போய் இறங்கின அன்றைக்கி நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். நிறையா பேர் சமாதி மந்திர் கும்பிட்டுட்டு நேராக குருஸ்தான் போயிட்டோம். எனக்கு வேப்ப இலை நிறையா வேணும், எனக்கு அதான் ஆசை. எனக்கு எல்லோரும் கொடுக்கணும், என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதனால் பாபாட்ட கேட்டால் எனக்கு ஒரு 10 இலை கிடைக்குமா. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசை. ஒரு இலை கிடைச்சாலே பெரிய கிஃப்ட் இல்லையா. சகோதரி ஆசைப்பட்டது 10 இலை. சரின்னு சகோதரி சுற்றுறாங்க. சுற்றும்போது பாபா ஒரு காத்தடிக்கக்கூடாதா, எனக்கு அந்த இலை கிடைக்கக்கூடாதான்னு சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அப்படி இலை தகன்னு உதிருது. சகோதரி தள்ளி 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 குச்சி வச்சு எடுக்கிறாங்க. சகோதரி இலைகளை எண்ணி பார்க்கிறார்கள். 11 இலையாம். சகோதரி கேட்டது 10, பாபா கொடுத்தது 11. அதுதான் பாபா. நம்ம என்ன கேட்குறோமோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பார் ஜம்முன்னு. அடுத்து உதி வேணும். எனக்கு 2 உதி கிடைக்குமா. அப்போ கூட வந்தவங்களாம் சொன்னாங்க, அம்மா 1 தான் கொடுப்பாங்க, 2எல்லாம் தரமாட்டாங்க. கேட்டு பார்க்கலாம், கேட்டு பார்த்தாலும் தரமாட்டாங்க, கதறினாலும் தரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. நேராக க்யூவில் நிற்கிறாங்க. சகோதரி டர்ன் வருது. அந்த உதி கொடுக்குறவர் வைக்கும்போதே 2 உதி வைக்கிறார். சகோதரி எடுத்து பார்க்குறாங்க, 2 உதி. கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். 10 இலை கேட்டால் 11 இலை, 1 உதி தான் தருவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சகோதரிக்கு 2 உதி பிரமாதமாக வருது. சகோதரி அற்புதமாக எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காக்கடை ஆரத்தி காலையில் அது பார்ப்பதற்காக க்யூவில் வந்துட்டாங்க. பார்த்தாச்சு. இப்போ சகோதரிக்கு என்னென்னா அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்குமா, பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் நமக்கு கிடைக்குமா. கூட்டத்தில் பின்னாடி இருக்காங்க. இது எப்படி கிடைக்கும் பார்த்தா கிடைக்கல. மனது வருத்தம். நேராக வெளியில் வந்துட்டாங்க. வெளியிலே வந்தாச்சு. சமாதி மந்திரி வெளியிலே வந்தாச்சு. வந்தவுடனே இந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், டீ சாப்பிட்லாமான்னாரு. சகோதரிக்கு பயங்கர கோவம் பாபா மேலே. நான் அந்த தீர்த்தம் தானே கேட்டேன், நீங்கள் எனக்கு கொடுக்கல, இப்போ பாருங்கள் டீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு. அவருக்கும் அந்த பொறுப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, டீயோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் வாங்கி தரேன் வாங்க அப்படிங்கிறாரு. என்ன வாங்கி கொடுத்துட போகிறாரு. இந்த ஊரில் வடைப்பாவு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் வடை போண்டா இதை வாங்கி கொடுக்க போகிறாரு. சரி போகலாம் போங்க சொல்லிட்டு நேராக போனால் அவர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போதே சகோதரி கண்களில் கண்ணீர். என்னன்னு பார்த்தா
அந்த ஹோட்டலில் இருக்கிறோட நிகழ்ச்சியை நேற்றுக்கு தான் சகோதரி யூடியூப்பில் பார்க்குறாங்க. அவர் பேர் பாபா மாமான்னு பேர். ஆகா, இவரே பார்த்துட்டோமே நம்ம, அப்போ இந்த தீர்த்தம் இங்கே இருக்குமேன்னு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நேராக ஓடி போய் காலில் விழுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், பாபா காலில் மட்டும்தான் விழணும் அப்படின்னாரு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பாபாவுக்கு தீர்த்தம் கொடுக்குறவங்க நான் உங்கள் காலில் விழுவோம் நாங்கள் அப்படின்னாங்க. இப்போது சகோதரி வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது, எனக்கு அந்த தீர்த்தம் கிடைக்குமான்னு. நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எடுத்து அத்தனை பேருக்கும் தீர்த்தம் கொடுத்தாருன்னா, நான் பாபாவிடம் ஆசைப்பட்டேன், என்னை அருமையாக அழைத்து வந்து அந்த பாபா மாமா கையாலே எனக்கு தீர்த்தம் கொடுக்க வச்சாருன்னா எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியாது இது இல்லையா? அவங்க டீ சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது கூட இவங்களுக்கு கோவத்தில் தான் பாபாவை திட்டினாங்க. ஆனால் பாபா கூட்டு வந்து, எங்கே உனக்கு தீர்த்தம் தான் நான் கேட்டேன், வா இங்கே தர சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அற்புதமாக தீர்த்தம் கொடுத்தாருன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த அற்புதத்தோடு நிப்பாட்டலைன்னா, இப்போ ரீசெண்டாக நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு மணிக்கட்டில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நான் கையில் பாபா பச்சை குத்தியிருப்பேன். எனக்கு என்னென்னா, இந்த மணிக்கட்டு உடஞ்சி அதை தைக்க போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்றத விட பாபா மேலே தையல் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப நான் காஷனாக இருந்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தையல் வந்துருமான்னு கேட்டேன். டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நம் அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் அவருக்கு எந்த பாதிப்பும் வராது, கவலையே படாதீங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பாபா கிட்டே வரல, நான் தையல் தள்ளி தான் தையல் போட்டிருந்தார். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அன்றைக்கி வியாழக்கிழமை. எனக்கு வியாழக்கிழமை ஆனால் எனக்கு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணணும், பிரசாதம் பண்ணணும், பாபாவின் பிரசாதத்தை சாப்பிட்ணுங்கிற நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், எப்படி இதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீரோடு படுத்துக்கிட்டு இருக்கேன். என் கணவர் வந்தார், என்ன விஷயம், ஏன் அழுவுறேன்னு கேட்டார். நீ வியாழக்கிழமைங்க பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண முடியல, பிரசாதம் கிடைக்காது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து பெட்டோட அட்டெண்டர் வந்தார். நேராக வந்தவர் பூவை எடுத்து என் தலையில் வைத்து விட்டு ஒரு உதி எடுத்து நெத்தியில் வச்சு கொஞ்சம் வெண்பொங்கல் எடுத்து என் கையில் கொடுத்து, சாப்பிடுங்க, இது கோயில் பிரசாதம்னார். எந்த கோயில்னு கேட்டேன். இப்போ தான் நாகசாய் பாபா ஆலயத்துக்கு போனேன், அங்கே பிரசாதம் கொடுத்தாங்கன்னாரு. என் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. பாபா, நான் உங்களை தேடி வரணும்னு நினச்சா நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்களே பாபான்னார். அதுதான் பாபா இல்லையா? ஒரு பக்தன் ஆசைப்படுகிறான் என்றால் தேடி ஓடி வருவார் பாபா. அவர் தான் சொல்கிறார், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உனக்காகத்தான் இருக்கிறேன், இவ்வளோன்னு சொல்கிறாரே பாபா இல்லையா? அது எப்படி நிரூபித்தார் பாருங்க இல்லைங்களா? பிரமாதப்படுத்திட்டார் சகோதரிக்கு. இந்த 3 சகோதரிகளுக்கும் அற்புத மழை தான், பிரமாதமான அற்புதம். சகோதரி லக்ஷ்மி எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாங்க இல்லையா? ஒரு அதிர்ச்சி தகவல் கேட்டதுலேருந்து என்ன நடக்க போதுன்னு நினச்சா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்றேன்னு 2 மகான்களும் அற்புத மழையில் நனைய வைத்தார்கள். சகோதரி ரம்யா வந்து பயந்தாங்க மைசூர்லேருந்து சென்னை வருவதற்கு. சென்னையில் சகோதரிக்கு அற்புத மழை கொட்டுது அப்படி சகோதரிக்கு. அடுத்த சௌமியா சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்க, ஷீரடியில் அது கிடைக்குமா? அது பிரமாதமாக கிடச்சிது. அடுத்து ஹாஸ்பிட்டலில் தேடி வந்துட்டார் நாகசாய். அதுதான் பாபா இல்லைங்களா? இந்த அற்புதங்கள்லாம் இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நிகழும். நம்ம எல்லாரும் அந்த க்யூவில் தான் நிற்கிறோம். முன்ன பின்ன நடக்கும், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக நடக்கும். நம்ம அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும். இதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கை, பொறுமை. அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெற்றி பாதை தான். நம் கரங்களை அவர் பிடித்து, நல்லா கேட்டுக்குங்க, நம்ம அவர் கரங்களை பிடிக்கலை. ஏன்னா நம்ம அவர் கரங்களை பிடிச்சா எப்போ நம்ம விட்டுருவோம். அதை அவர் அலோவ் பண்ணுறதில்ல. நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், உன்னை கொண்டு போய் வெற்றியில் உட்கார வச்சுட்டு தான் வருவேன் அப்படிம்பார் பாபா. கூடயே இருப்பார் நம்ம கூட. அதுதான் பாபா. இதே போல் அடுத்த எபிசோட்லேயும் பாருங்கள், ஒரு 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய போயிடும். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன், எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வருகின்ற 7ஆம் தேதி சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்த நாள் அன்னைக்கு ஒரு முறையாவது சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை படியுங்கள், பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் என்று கூறி உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.